ஆட்சி அதிகாரத்துல பங்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி இன்னைக்கு காலையில சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியிலையும் திருச்சி வேலுச்சாமியும் அதே கருத்தை முன்னிறுத்துறாரு. பாஜக அதிமுக கூட்டணியோடைய ஒரு இம்பாக்ட் தமிழக அரசியல்ல இப்படி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க எந்த தோற்றத்தையும் உருவாக்கல. அவங்க கேட்கறதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியும். அவங்கவுங்க கட்சியில் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க கூட்டணியில். எங்களுடைய கட்சி எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும், அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்தில் வரணும். பீகார்ல 36 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இறந்தவர்கள், மைக்ரேட் ஆகி போனவர்கள், வெளிநாட்டு வாக்காளர்கள், இது போன்ற நிலை, அதாவது வாக்காளர்கள் இல்லாதவர்கள், போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்காங்க. இது போன்று தமிழகத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக பாஜக கோரிக்கை இல்லை, கண்டிப்பாக வைக்கும். அது என்னன்னா, பீகாரில் நடந்தது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் உள்ளவங்க இங்கே இருக்கிறவங்க வெளியேற்றப்படணுங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை, தேவையில்லாத அடுத்த ஊரில் உள்ளவங்களுடைய வாக்குகள், அது நிச்சயமாக அகற்றப்பட வேண்டுங்கிறது எங்களுடைய. திமுக ஓரணியில் தமிழகம் ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டோட போய் வாக்காளர்களை சந்திச்சு பட்டியலை சேர்க்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை திமுக சந்திக்கிறதுன்னு சொல்லி திமுகவுடைய நிர்வாகிகள், கனிமொழி உள்ளிட்ட எல்லாரும் சொல்லி அவங்க என்னன்னாக்கி, அவங்க திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஓரணியில் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் தேசிய ஜனநாயகம் பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் ஓரணியில் நிற்கிறோம். அவங்களும் பொதுமக்களோடு சேர்ந்து நாங்கள் ஓரணியில் பொதுமக்கள் அவங்க கூட இருக்காங்களா இல்லையான்னு தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரியும். கூட்டணி அமைச்சர்கள் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத இன்னைக்கு திருச்சி வேலுச்சாமி ஒரு கருத்தை முன்னிறுத்தி இருக்காரு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் சொல்லும்போது எங்களுக்கு கூட்டணியில் பங்கு அப்படிங்கிறத முன்னிறுத்தாங்க. தொடர்ந்து கூட்டணியில் எல்லாருமே எங்களுக்கு பங்கு வேணுங்கிறத அழுத்தக்கூடிய நிலையில இப்போ திமுக தலைவர் பெரும் அழுத்தத்துல தள்ளப்பட்டிருக்காரு கூட்டணியில. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்போ டிஎன்பிசியில ஒரு கேள்வி வந்திருக்கு. டிஎன்பிசியில இது எப்படின்னா, டிஎன்பிசியில இது போன்ற ஒரு அவங்க பிரச்சாரத்தை தூங்கு நோக்கத்தோடு இது செயல்பட்டதா பல்வேறு அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு அவங்க ரொம்ப விரக்தியில போய் இருக்கிறாங்க. ஆட்சியை இழந்துருவோங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தில் போய் இருக்கிறாங்க. அதனால எப்படியாவது மக்கள் மனசில் தாங்கள் இடம்பெற முடியாதா அப்படிங்கிறது தான் டிஎன்பிசி வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதுவுமே ஓல்டு பென்ஷன் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாக்டோ ஜியோ அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் காலி இடம் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை, இப்போ டீச்சர்ஸை பொறுத்தவரையில் வேலை வாய்ப்பில் ட்ரைனிங் பயிற்சி முடித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு நிரந்தரமான ஊழியர்கள் எங்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இவ்வளவு சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.